ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சத்யம் வாங்கிட்டு ராகவ் அபி 2 பேருமே வந்து பேசிக்கிட்டே அப்படியே நடந்துக்கிட்டே வராங்க. ராகாவுடைய சீமந்தம் முடிகிற வரைக்கும் இவகிட்ட நம்ம உண்மையை சொல்லக்கூடாது, அதுக்கப்புறமா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் மனசில் நினைக்க, இன்னொரு பக்கம் எப்படியாவது சீமந்தம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன உண்மைன்னு சொல்லிட்டு இந்த ராக்கி பாய் கிட்ட கேட்டு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் அஞ்சலி தனியாக உட்காந்துட்டு இருக்க தருணத்தில் முரளி என்ன பண்ணுறாரு, அஞ்சலிக்காக ஃப்ரூட் சாலட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்து வந்த ராகவ் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தட்டி விடுறாரு. பார்த்த அஞ்சலி என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா இதெல்லாம் எதுக்குக்கா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் பார்க்க, என்னடா இதை சாப்பிட்டதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கேட்க, ராகவோட மனசுக்குள்ளே கண்டிப்பாக இவனை நம்பவே முடியாது, அக்காவுக்கு ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறா. அதனால் வெளியில் பேசும்போது ஒன்றும் இல்லை அக்கா, இங்கே வாங்கி கொடுக்கறதுலாம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரில, அது வயிற்றில் இருக்க பாப்பாவுக்கு தானே பாதிப்படையும், அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறார் ராகவ். என்னடா ராகவ், ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிட போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க. அஞ்சலி அக்கா வயிற்றில் இருக்க பாப்பாக்காக தானே சொல்கிறாரு, நல்லதுக்கு தான் சொல்கிறாரு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ராகவ் வந்து முரளியை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டே இருக்காரு. இதை பார்த்த முரளியோட மனசுக்குள்ள, என்ன இவன் எப்போ பாரு என்னை முறைச்சிட்டே இருக்கான், என்னவா இருக்கும், இவனுக்கு நம்மளை பற்றின உண்மை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, அப்புறம் எதுக்காக இவன் நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து புலம்பிட்டே இருக்காரு முரளி. இன்னொரு பக்கம் அனு ஆகாஷ் 2 பேரும் வந்து தனியாக பேசிட்டே போகிறாங்க. நிறைய விஷயம் அனு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து மனம் திறந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டே வராங்க. நீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கவே மாட்டுறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அனுவை பார்த்து பல விதமாக பேசிக்கிட்டே போகிறாங்க. இதை கேட்ட அணுவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, இவர் இப்படி பேசிக்கிட்டே போகிறாரு, நம்ம ஒரு விஷயத்த சொல்லி இவர்கிட்ட எப்படியாவது புரிய வைக்க பார்க்கலான்னு பார்த்தா இவர் மென்மேலும் வந்துருக்கு, நம்ம மேலே உள்ள பாசம் தான் அதிகமாகிட்டே போகுது, இதை எப்படி நம்ம தடுக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்ல, அதுக்காக தானே அனு வந்திருக்கேன், பேசுங்க, நிறைய பேசுங்க, எவ்வளோ வேணாலும் நான் கேட்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் சொல்ல, என்னை பொறுத்தவரை நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், நான் சொன்னதே தான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக வந்து செட்டே ஆகாது ஆகாஷ், உங்களோட நல்லதுக்காக தான் நான் யோசிக்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறத கேட்ட ஆகாஷும், என்ன அனு எப்போ பாரு இதே சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் மறக்கணும், உங்களை இந்த விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணணும், நான் உங்களை மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இந்த வரும்போது நான் ஜாலியாக வந்தேனே இந்த ட்ரிப்புக்கு அப்படின்றாரு. ஆகாஷ் ப்ளீஸ் ஆகாஷ், நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க, உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் உங்களை யோசிக்கிறேன், பொறுத்தரும் நீங்கள் நல்லா இருக்கணும் ஆகாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு முடிவை தான் எடுக்கணும், நீங்கள் இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றாரு. புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில், உங்களை நான் விட்டு கொஞ்ச நாளில் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க. முடியாதவனோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலைப்பாங்கான பகுதியில் போயிட்டு நீங்கள் சத்தியம் பண்ணுங்க ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ நில்லுங்க அனு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சத்தியம் பண்ணலாம், கண்டிப்பாக நான் இங்கேருந்து கீழே விழுந்துருவேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் அனு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வரதன் பேரில் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயந்து போக, அங்கேருந்து வந்த ராகவ் அபி, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் கண்ணை காட்டுறதன் மூலயமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி சமாளிக்கிறார் ஆகாஷும். சரி வாங்க ரூமுக்கு போகலாமா, சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ரூமுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் அபியோட ராகவ் பேசுறத பார்க்க பார்க்க முரளிக்கு வந்து தாங்கிக்கவே முடியல, எப்படியாவது நாளைக்கு அபிச்சலத்தை நான் தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா முரளி வந்து அபியை தூக்கினதுக்கு அப்புறமா ராகவ் வந்து தப்பாக நினைக்கிறாரா, இல்லை உண்மையால முரளி வந்து கடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.